கன்னிராசி வெட்டு 1 துண்டு 2 இதுதான் இவங்களுடைய கொள்கையே. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி எடுக்காமல் பல கட்ட யோசனைக்கு அப்புறம்தான் ஒரு முடிவு அப்படிங்கிறதே எடுப்பாங்க. தீர்க்கமான முடிவு எடுக்கிறதில்ல. கன்னிராசிக்காரவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நிறைய பஞ்சாயத்து அப்படிங்கிறத பண்ணுறதில்ல. கன்னிராசிக்காரவங்க தான் முன்னணியில் நிற்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம், அவங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம், அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவாக நடந்துப்பாங்க. பகைன்னு வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களை திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதீத புத்திசாலிப்பா. ஆனாலும் எந்ததொரு இடத்துல இவங்க சரிக்கு நிற்கிறாங்க அப்படின்னா பாசத்தினால, தேசத்தினால நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்குமே ஒரு உயர்வு அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாக தான் போய்கிட்டு இருக்குது. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, உங்களுடைய லைஃப்னு வரும்போது நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட இந்த குணாதிசயம் கொண்ட கன்னிராசிக்கு தலைப்பு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய காலகட்டம், அதாவது இந்த 2025 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் அப்படிங்கிறத தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி, உங்களுக்கு இந்த 2025 வருடம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போது 6வது வீட்டில் இருக்கார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் அந்த இடத்துல சனி இருக்கார். அதே நேரத்தில் ஒரு குருவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது. இந்த ஒரு நேரம் ஒரு நல்ல நேரம் தான். இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம். அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை. ஏதோ சின்ன சின்ன கஷ்டங்கள் சிறு ஜாதக அடிப்படையில் இருந்தாலும் கொஞ்சம் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேது, களத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. பெருசாக கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் வரல. கஷ்டங்கிறது சாதாரணமாக எப்போதும் போல் இருக்குது. நானும் அப்படியே இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் கொடி கட்டியும் வாழலை, சீச்சின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கும் வாழலை. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்லது ஒரு லைஃப் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது.
இப்போ சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 2025 மார்ச்சில் பயிற்சியாகி கண்டச்சனியாக வராரு. அதாவது 7வது வீட்டுக்கு 6 அப்படிங்கிற இடத்துல இருந்து 7க்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான். சரி ஜோசியரே, இந்த கண்டச்சனி வருதே, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது கண்டச்சனி அப்படிங்கிறது 7வது இடம் சப்தம சனி அப்படின்னு சொல்லுவோம், களத்திர சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மனைவி, வாழ்க்கை துணை, ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவன், கூட்டு தொழில், தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், இவர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இப்போது சனி வராரு. ஏற்கனவே அங்கே ராகுவும் இருக்கார். இப்போது இந்த கண்டக சனி காலகட்டம் என்ன செய்யும் அப்படின்னா, நாம் கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்துக்கணும். கூட்டு தொழில் செய்கிறேன், கூட்டாளி ஒருத்தனோட சேர்ந்து தொழில் செய்கிறேன் அப்படின்னா ஒப்பந்தம் இல்லாமல், இல்லை சும்மா பேச்சு வாக்கில் நீங்கள் ஒரு 10 ரூபா முதலீடு போடு, நான் ஒரு 10 ரூபா முதலீடு போடுறேன், 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கவனமாக முறையாக ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கூட்டாளிகளை சனி பிரித்து விட்டுருவார். திடீர்னு கூட்டாளி பிரிஞ்சு போயிடுவாங்க. நான் இவ்வளோ போட்டேன், நான் அவ்வளோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை சச்சரவு வரும். கண்டிப்பாக வரும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம என்ன தான் அப்படி அன்னோன்யமாக இருந்தாலும் கூட ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நாளைக்கு நீ இவ்வளோ போட்டிருக்க, நான் இவ்வளோ போட்டிருக்கேன், நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு இது எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எழுதிக்கணும். இந்த கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பண ரீதியாக தயார்படுத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறதா நல்லது. அதே மாதிரி கூட்டு தொழிலில் கூடுமான வரைக்கும் வாக்குவாதம் இருக்கக்கூடாது. நல்லபடியாக பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வம்பு வழக்கு வாக்குவாதம்னு போனோம் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பின்னடைவு அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் வரன் பார்க்குறது அப்படிங்கிறது வேண்டாம். சனி பயிற்சிக்கு முன்னாடியே வரன் பார்க்கணும், திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். ஏன்னா களத்திரத்தில் சனி இருக்கும்போது ஒரு திருமணம் நடக்குது, வரன் பார்க்குறோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வரும். திடீர்னு கோச்சிக்கிட்டு போவாங்க, பிரிஞ்சிருக்க மாதிரி வரும், குழந்தை பேர் அப்படிங்கிறது தாமதமாகும். இப்படி கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி. அதனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும், பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கணும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற சகவாசங்கள் இதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் வரும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இன்னொரு பெண்ணோட தொடர்பு அப்படிங்கிறது வர்றது, இல்லை அலுவலகத்தில் வேலை செய்யவங்களை, இல்லை தேவையற்ற தொடர்புகள் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதை கொஞ்சம் புறந்தள்ளிட்டு கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இங்கே தப்பு செஞ்சால் உடனே மாட்டிப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலே இருக்குது. சனி உங்களை தப்பு செஞ்சால் விடவே மாட்டார், உடனே பிடிச்சி கொடுத்துருவார். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சனி உங்களை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கவனமாக இருந்துக்கணும். அதோட இந்த கூட்டாளிகள் வகையில் நாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்கிறது. அதாவது 10 ரூபா வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க, 10 ரூபா கொடுத்துருந்தா சனி பயிற்சிக்கு முன்னாடியே வசூல் பண்ணிடுங்க. இல்லாட்டி அதால் ஒரு 10 ரூபா பிரச்சனை தான் வரும். அதே போல் ஜாமீன் போட்டேன், ஜவாப்தா ஏற்றுக்கிட்டேன், ஒரு நகையை அடகு வச்சேன், ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்தேன், இந்த மாதிரி இடங்களில் ஏதாவது நண்பர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருந்தால் சனி பயிற்சிக்கு முன்னாடியே அதை சரி கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அது தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும். அப்படிங்கிறனால கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட ஒரு வண்டி வாங்கிட்டு போகிறது, நண்பர்கள் ஏதாவது உதவி வாங்கிட்டு போகிறது, இப்படி எதாக இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு. நண்பர்கள் சகவாசம் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், டீ சாப்பிட்றியா, ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுவோம், அப்படியே போவோம், அந்த வகையிலேயே பண்ணிக்கணும். பெரிய அளவில் பார்ட்டிக்கு போகிறேன், இல்லை கும்மாளம் அடிக்கிறேன், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இல்லை எங்கேயாவது டூருக்கு போகிறேன், சுற்றுலா போகிறேன், அங்கே ஒரு பிரச்சனை வரும். கூடுமான வரைக்கும் நண்பர்கள் சகவாசம் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். அதோட இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா களத்திர சனி ஏற்கனவே அங்கே ராகு வேற இருக்கார் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் போட்டு வாட்டும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் அப்படிங்கிறத கொடுக்கும். சரி, இந்த சனி ஏதாவது ஒரு பார்வையின் மூலியமாக பலன் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அப்போ நேர்மையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா சனி நம்மளுடைய நேர்மையை பாராட்டி அவரே நல்லதொரு செல்வ வளம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. இதே காலகட்டத்தில் குருவும் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டுக்கு போயிடுவார் 2025. அப்போ 10ல் குரு அப்படின்னா பதவியில் மாற்றம். கண்ட சனி காலகட்டத்தில் நல்லதொரு மாற்றமாக வரணும் அப்படின்னா நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதோட ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது பதியுது. சுபஸ்தானம், உடலில் பிணியை கொடுக்கும், உடம்புல பிரச்சனையை கொடுப்பாரு. சின்ன சின்ன ஜுரம், காய்ச்சல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வார்.
குடலில் புண்ணு கொடுப்பாரு. தொண்டையில் இருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது, அல்சரு, அஜீரணம், கேஸ்ட்ரிக் உபாதைகள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கணும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். கண்டது கடையது அப்படி சொல்லிட்டு தின்னுபிட்டு எனக்கு அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. உடம்புல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு 4வது வீடு அப்படிங்கிறது தாயாரை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். தாயாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம உடனே பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி தாய் மாமன் வகை உறவுகள் கெட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சும்மா கல்யாணம் பேர் போடல, பத்திரிக்கையில் என் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சண்டையில் ஆரம்பித்து பிரிவாகி போயிடும். அதே மாதிரி சில பேருக்கு வந்துட்டு தாய் வழி சொத்துக்களால் பிரச்சனை வரும். அதனால் இப்போ இந்த வகையில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முன்கூட்டியே பேசி நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக நாம் இந்த ஒரு வீடியோ போட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதோட பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 9வது வீட்டில் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது. ரிஷபம் ராசியை சனி பார்க்கின்றார். அப்போது 9ஆம் வீடு அப்படிங்கிறது தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துக்கணும். அதாவது தந்தை வழி சொத்துக்களில் வம்பு வழக்கு இருந்தது அப்படின்னா சனி பயிற்சி முன்னாடியே கூப்பிட்டு சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட தட் மீன்ஸ் சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம்ல. எதிராளிகளை கூப்பிட்டு சமாதானமாக போயிட்டீங்க அப்படின்னா கேஸ் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் முடியலடா எழுதிட்டே போயிட்டுருக்கும். வச்சுக்கிட்டு அழுவுறதை விட விற்றுட்டு அழுவுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வச்சுட்டு அழுவ முடியாமல் விற்றுட்டு அழுவ முடியாமல் எனக்குன்னு சொத்து ஒன்று இருந்துச்சு, ஆனால் அதனால் எனக்கு அப்படி ஒன்று பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அதனால் ஒரு நாள் சொந்த பந்தம் ஊர் பெரியவங்களை வச்சு ஒரு நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே பேசி முடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை முன்கூட்டியே கூடுமான வரைக்கும் முடிக்க பாருங்கள். அதன் பிறகு பூர்வீக சொத்தில் ஏதாவது உங்களுக்கான ஒரு பாகம் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றபடி இந்த 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நம்ம மெயினாக செய்ய வேண்டியது கூட்டாளிகளுடைய எண்ணிக்கை சேருவாரோட இதை பார்த்துக்கணும். சரிப்பா நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்கிறது. எந்ததொரு கூட்டாளிகளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறது எதுவுமே வச்சுக்காதீங்க. மற்றபடி நல்லாயிருக்கும். என்ன இவ்வளோ சொல்லிட்டு நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் வீட்டில் சனி பகவான் கூட்டு தொழிலை கெடுத்துருவார்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த தனித்து இயங்க வச்சு கடுமையாக உழைக்க வச்சுருவார். என்ன அப்படின்னா வீட்டில் சொல்லுவாங்க 4 பேர் கூட்டாக இருந்தானோ அன்றைக்கி ஓடி ஓடி உழைச்சிட்டு இருந்தான், இப்போ தனியாக வந்திருக்கான், ஒரு வேலை செய்ய வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்து தொழிலில் முன்னுக்கு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி மனைவியை நம்பி நீங்கள் தொழில் செய்யலாம். உங்கள் மனைவி இல்லை தாயார் பெண்களை நம்பி அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு கல்லாப்பட்டியில் உட்கார வச்சு அவங்க பேரில் தொழில் செய்கிறது, இல்லை மகளுக்கு பேரில் கூட தொழில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட கொஞ்சம் பின்னடைவு தான் அப்படின்னாலும் உங்களுடைய நேர்மை உழைப்பு அப்படிங்கிறது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். தினமும் குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்யுங்க. அனிமன் சாலிசையை பாராயணம் செய்யுங்க. மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். தைரியமாக இருங்க. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.